நாள் என்ன ஆகும்னா நமக்கு வயிற்றால கண்டிப்பாக போகும். இது என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை, உடம்புல இருக்கிற அனைத்து நச்சுத்தன்மையான இருக்கிற கழிவுகள் அனைத்தையும் பெனாயில் போட்டு வயிற்ற கழுவுற மாதிரி கழிவு வெளியே தள்ளிடும். அது நாம் என்ன பண்ணுறோம், முருங்கைக்கீரையை சாப்பிட்டாலே நமக்கு வயிற்றால போகுது சாப்பிட மாட்டோம்னு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே நமக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக கிடைக்குங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சா பேய் வரும்ன்ட்டு. ஆக்சுவலாக பேயெல்லாம் வராதுங்க. அது எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, முருங்கை மரம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியான மரம். இந்த மரம் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சா காத்தடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி கீழே விழுந்துடும். நம்ம வீட்டில் நல்லது கெட்டதுக்காக பந்தல் போட்டிருப்போம், அல்லது நம்ம வீட்டில் வாசலில் தினம் நடந்து போயிட்டு வர்றது தானே. அப்படிங்கும்போது நம்ம நடந்தமோ நிற்கும் போதோ காத்தடிச்சு மரம் மேலே விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி நடக்கூடாது. கொள்ளை